வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா மில்லட்டில் இட்லி பொடி சும்மா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டடாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கிளாஸை புக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் இருக்கக்கூடிய மில்லட்டில் செய்யக்கூடிய இட்லி பொடி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழந்தைங்க பொதுவாக மில்லட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இட்லி, தோசை, ரைஸ் இப்படி எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட கமர்ஷியலாக நீங்கள் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலேஷன். ஸோ நான் ஃபார்முலேஷன் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஒரு 100 பிடிஎஃப்கான ஃபார்முலேஷன் எப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 100 ஃபார்முலேஷன் எல்லாமே மசாலாஸ்க்கான ஒரு யூனிக்காக பண்ணக்கூடிய ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மசாலாக்கான ஃபார்முலேஷனுங்க. ஸோ என்னுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட்டில் வரும்.